நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா 2 தாலின்னு சொல்லிட்டீங்களே, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கட்டம் அதை தானமா சொல்லுது. கட்டப்படிதானே விதியும். உங்க மகளுக்கு எல்லாமே கைக்கூடி வருமா? அதுக்கான கால நேரம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வருமா? கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். விதியை மாத்த முடியுமா? பரிகாரம் ஏதாவது பண்ணலாமா? செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் விளக்கு போட சொல்லுங்கம்மா. எல்லாமே நல்லபடியா அமையுமா? சரிங்க சாமி. ஏய் இனியா, அந்த ஆட்டக்காரியும் முதலாளி அம்மாவும் ஏதோ ரகசியமா பேசுறாங்க. அதுவா? இந்த கம்பெனி வரவு செலவு பாப்பாங்க இல்ல கல்யாண வரவு செலவு பாப்பாங்க? பாக்கட்டும். மனசாட்சி இல்லாதவங்க எல்லாம் ஒரே வீட்டுல தான் இருக்கீங்களா? இதோ வரேன், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உத்தமன், 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 என்னாச்சு உத்தமன்? என்ன இந்த நேரத்துல குடிச்சிருக்கீங்களா? நீ அதெல்லாம் பேசக்கூடாது தம்பி. ஆனந்த் தம்பி, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. யூ see and wait. என் கூட வந்து நான் என்ன பேசுறேன்றத மட்டும்தான் பார்க்கணும், எதுவும் பேசக்கூடாது. உத்தமன், 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 உள்ள அம்மா இருக்காங்க. வீட்டுல யாரு? உத்தமன், பெரிய தம்பி. தம்பி. உத்தமன். ஐயோ, இவனடி இந்த அலப்பற பண்றான்? தெரியலையே பாட்டி. வா, வா, வா. வா பார்க்கலாம். அர்ஜுன் சார். உத்தமன், என்ன சத்தம்? அர்ஜுன், எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. அர்ஜுன் தம்பி, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன, நல்லா தான் இருப்பீங்க. நான் வழக்கமா நைட் ஆனா என் மனசாட்சிக்கிட்ட பேசுறது வழக்கம். ஆனா இன்னைக்கு என் மனசாட்சி உங்க எல்லார்கிட்டையும் பேசணும்னு ஆசைப்படுது. நான் ஏதோ தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. என்ன தம்பி, புரிஞ்சதா? குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா உத்தமன்? சாருக்கு குடி அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸ்மெல்லு வரல. ஏன் தம்பி, நான் பார்த்தா நீங்க பண்ண வேண்டிய வேலை இது. ஒரு சைலண்டா இருக்கிறதுனால தான் நான் ஃபுல் வைப்ரேஷன் மூட்ல வந்திருக்கிறேன். உன் இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு வரதுக்கு இது என்ன ஓ வீடாடா? கேள்வி, இங்கதான் இருக்கிறியா நீ? என்னடா சைலண்டா இருக்குதுன்னு பார்த்தா வீடு எங்க வந்து என்ன வேலை பாக்குற நீ? இங்க வந்து உட்காந்து நல்லா ஓசி தோற தின்னுட்டு இருக்கிற வீட்டுல வில்லகம் பண்ணிட்டு இருக்கியா நீ? உன்னை உரல்ல போட்டு அப்படியே நசுக்கிறோம் பாத்துக்க. உன்னை வந்து பாத்துக்கிறேன், வந்து பாத்துக்கிறேன். தம்பி, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைல்ல? அந்த பொண்ணு வசு மேடம் பாவம் தானே? எவ்வளவு தூரத்துக்கு உருகி உருகி உங்களை காதலிச்சாங்க. இப்படி அவங்கள நடாத்துல விட்டுட்டீங்களே தம்பி. இப்ப என்னன்னா அவங்க கிட்ட ஏதேதோ பேசி அவங்க மனசை கொன்னுட்டு உங்க கல்யாண வேலைய அவங்க கிட்டே வாங்குறீங்களா நீங்க? ஆனந்த், அண்ணா உத்தமன், கேளுங்க உத்தமன். நீ ரொம்ப நல்ல பையன். உங்க அண்ணன் பேச்செல்லாம் கேட்காத, நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. புரிஞ்சதா? உத்தமன், அம்மா பாத்துட்டு இருக்காங்க உத்தமன், சொன்னா கேளுங்க. ஆமா 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 இருக்கட்டும். அம்மா இருக்கிறாங்கன்றதுக்காக நான் வந்து பேச வந்ததை பேசாம இருக்க முடியுமா? நான் நிதானத்துல வந்தா பேச முடியாதுன்றதுக்காக தான் குடிச்சிட்டு வந்தேன். நியாயமா பார்த்தா அம்மா எடுத்திருக்க முடிவால தான் நான் இப்ப பேசுறேன் தம்பி. ஐயோ உத்தமன். மேடம், ஆமா மேடம், இவங்களை எதுவும் கேட்காதீங்க. இவங்களாம் பாவம், மனசாட்சி இல்லாதவங்க, பொய் பேசுவாங்க. இந்த வீட்டுல மனசாட்சி இருக்கிற ஒரே ஆளு நான் மட்டும்தான். என்ன கேளுங்க, எல்லா உண்மையும் நான் சொல்றேன். உத்தமன் வாங்க உத்தமன், போலாம். இருங்க தம்பி, பேசி முடியல. பேச வந்ததை பேசிதான் ஆகணும். ஆமா சொல்லிட்டேன். ஏன் தம்பி, நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? குடி கும்மால கூத்துன்னு ஒரே ராஜபோக வாழ்க்கை தான். அதெல்லாம் மறந்துட்டீங்களா?
இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? உங்களை மாத்துறது யாரு? புண்ணியவதி இந்த வசுந்தரா மேடம் தானே? இனியா, இந்த உத்தமன் பயலுக்கு இந்த வசு தாண்டி ஊத்தி விட்டுருக்கா. கரெக்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் பாத்தியா? பாட்டி, நான் உனக்கு ஊத்தி விடட்டுமா? நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? தொலைச்சிரு வேண்டி தொலைச்சு ஒன்ன. தம்பி, பெரிய தம்பி, எல்லாரும் உங்க முகத்துக்கு நேரா சார் சார் அப்படின்னு சொல்லி குழையுவாங்க. ஆனா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனதும் உங்களை எவ்வளவு கேவலமா பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு உன்னை சாரி 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 உங்களை மனுஷனா மாத்தி எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா நிக்க வச்சது யாரு? யாரு? இந்த வசு மேடம் மட்டும்தான். ஆனா இந்த பொண்ணை அம்போன்னு விட்டுட்டு அப்படியே யூட்டா நடிச்சு இந்த பொண்ணை கல்யாணம் பண்றோம்னு சொல்றீங்களே தம்பி. பெரிய தம்பி, பெரிய தம்பி, அம்மாவுக்காக வசு மேடத்தை ஏமாத்துறீங்களே, இது நியாயமா உங்களுக்கு? பேசாம இருங்க உத்தமன். ஆனந்த், இழுத்துட்டு போ. சரிண்ணா. உத்தமன் வாங்க. தம்பி, சொன்னா கேளுங்க உத்தமன். நான் தான் சொன்னல, நான் நிறைய பேசணும். இங்க பேசதா வந்துருங்க. எங்க வசு மேடம் தியாக செம்மல் உங்க சுயநலத்துக்காக அவங்க மனசுல இருக்க காதல விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு கிடைக்குமா? சாரி மேடம், சாரி. என்ன பண்றது, மனசு வலிக்குது இல்ல, உள்ள வச்சுக்க முடியல. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு கிடைக்குமா? கிடைக்கிறத சுருட்டிட்டு ஓடணும்னு நினைக்கிற பொண்ணுங்க மத்தியில எங்க வசு மேடம் தங்கம் தங்கம். ஏய், உன்னை தாண்டி சொல்றான். நீங்க பாருங்க வசு மேடம், இந்த வீட்டுல உங்களை நல்லா புரிஞ்சுட்ட ஒரே ஜீவன் நான் தான். உங்க பாட்டி துரோகி, நம்பாதீங்க. டேய், குடிகார பையில வாட வெளியில ஒண்ணு வச்சுக்கிறேன்டா. நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது மேடம், பார்க்கவே முடியாது. அம்மா மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு. ஆனா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாங்களே மேடம். இந்த உலகத்துல காதல் எனக்கு இன்னொருத்தி கூட கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரே காதல் நீதாம்மா, நீதா. சபா, எங்க வசு மரத்தோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? நீ நல்லா இருப்பியா? இந்த கேள்வியை நம்பாத, இது உன்னை அகல பாதாளத்துல தள்ளி விட்டுரும். உஷாரு. வாய மூடு. யாரு கிட்ட? பெரிய மேடம், பெரிய மேடம், சொன்ன கேளுங்க. என்ன விடு, என்ன தடுக்காதீங்க. நான் நிறைய பேசணும், நிறைய பேசணும். தம்பி, நல்லா யோசிச்சு பாருங்க தம்பி. இந்த இனியா ஒரு பாடு கிணறு, அதுல நம்பி விழுந்துடாதீங்க தம்பி. சரி சரி வாங்க. அப்பாடா, வசு மேடம் கழுத்துல தான் நீங்க தாலி கட்டணும். ஆமா, பேசாம வீட்டுக்கு போங்க உத்தமன். சொன்னெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல தம்பி? சரி சரி போங்க போங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் அனுப்பிச்சாச்சு, அவர் பார்த்துப்பாரு. நீங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டியதில்ல.
இன்னைக்கு இருக்குடி. அந்த உத்தமன் பையன் என்ன உரல்ல போட்டு உலக்கையால இடிப்பேங்கிறான். இன்னைக்கு வரட்டு அவன் நிஜமாலுமே உலக்கையாலே அவன் வாயை குத்தி உடைக்கிறானா இல்லையா பாரு. வந்துட்டான். இன்னைக்கு அவனை வழி பண்றேன். வாடி என்ன பேச்சு பேசுறான். முருகா பாட்டி பாட்டை பாத்தியா? பாட்டை போனை கூட நான் போடுறேன் பாட்டு. ஐயோ இருங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். வாடி வா போ. இன்னைக்கு ஒரு சீட்டு டர்ன்னு கீழே போகுது போ. சரி ஓகே. தம்பி. ஆமா வணக்கம் தம்பி. சொல்லுங்க. யா ஓகே. பார்த்து பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்தியாடி, நேத்து ராத்திரி இங்க வந்து அந்த ஆட்டம் போட்டுட்டு இப்ப என்னமோ அப்பாவி மாதிரி காதுல பூ சுத்திட்டு வந்திருக்கான் பாரு. டேய் உத்தமா. சொல்லுங்க. ஓகே ஃபைன். யா முருகா. சொல்லுங்க முருகா. முருகாவா? நேத்து ராத்திரி ஒரு குடிகார அற்ப பதறு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். ஐயோ அப்படியா முருகா? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன். அவனை நல்ல புது தொடப்பத்துல அடிச்சா அவன் தேர மாட்டான்னுட்டு நல்ல இந்த கக்கூஸ் கழுவுற தொடப்பம் இருக்குல்ல, தொடப்பம் அதை எடுத்து வச்சிருக்கேன். அதாலேயே வச்சு நல்லா குத்து 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 நான் குத்துறேன். எங்கடியது? அப்படியா முருகா? ஓ கிளவி பேசுறத பார்த்தா ரொம்ப கலாச்சிருப்போம் போல இருக்கே. இனிய மேடம் வேற முறைக்கிறாங்க. பாட்டி யோசிக்கிறத பாரு. மூஞ்சி பத்தியா? நீங்க தேடுங்க முருகா, நான் இதோ வந்துடுறேன் முருகா. முருகா. யா யா யா. பெரிய தம்பி, நான் அப்புறமா பேசுறேன். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன பார்த்து மூஞ்சி திருப்புற அளவுக்கு? என்ன தப்பு பண்ணீங்களா? ஓ நிதானம் தெரியாத அளவுக்கு. இல்ல தம்பி, நைட்டு என்ன ஆச்சுன்னா உத்தமன், என்ன சொல்றேன், மீட்டிங் 11 மணிக்கு. நான் முதல்ல ஆபீஸ் போறேன், நீங்க பின்னாலே வந்துருங்க. அங்க வந்து பேசிக்கிறேன், போங்க. சொல்லுங்க. இல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேட்டீங்கன்னா. சரி. ஐயோ எதையும் கேட்க மாட்டாரு. மெயின் சுவிட்சே வருது, நம்ம அங்க போய் பேசுவோம். ஆமா 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 ஆமா, நேத்து நைட்டே நாங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம் உத்தமன். ஃபைல் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். இத ஆடிட்டர் கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கு இல்லமா, நேத்து நைட்டு என்ன நடந்ததுன்னா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. மேடம் வா வசு, வாங்க. மேரேஜ் இன்விடேஷன்ஸ் ரெடி ஆயிடுச்சு, நீங்க கொடுங்க. இந்தாங்க மேடம். நான் வரேன் மேடம். வாங்க. அடியே பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சு. பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். இனி ஓ ராஜ்யம் தான் நடத்துடி. ஓ நான் எங்கடி போவேன், ஒன்னே தான் சுத்தி வருவேன். யா யா. அர்ஜுன். சொல்றேன். இனியா. போடி 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 போ. இங்க வாப்பா. நான் திருப்பி கூப்பிடுறேன். சொல்லுங்கம்மா. கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சுப்பா. இதை எடுத்துட்டு போய் அப்பா படத்துக்கு முன்னாடி வச்சு நல்லா வேண்டிக்கோங்க. வா அர்ஜுன். சரிங்க அத்தை. இந்த அர்ஜுன். அர்ஜுன் போலாமா? என்னடா பெரிய யோகி சீகாமணி வரை பக்கத்துல வந்து நிக்கிற, ஒன்னு வாங்க வாங்க வச்சு கூப்பிட்டீங்களா? அம்மா இந்தாங்க. நல்லா வேண்டிக்கிட்டியாப்பா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அம்மா அம்மா வாங்க வாங்க துளசி. அம்மா வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? ஆமாங்க, அர்ஜுன் இனியா கல்யாணத்தோட பத்திரிக்கை வந்துருச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் உங்களையும் வர சொன்னேன். வசு, இந்த பத்திரிக்கைய படிச்சு காட்டுமா. நிகழும் பிளவ ஆண்டு ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள் சென்னை வலசரவாக்கம் தெய்வ திரு ராஜசேகர் வாழும் சுசித்ரா இவர்களின் மூத்த புதல்வன் அர்ஜுனுக்கும் புதுச்சேரி முதலியார் குப்பத்தை சேர்ந்த கண்ணையன் பானுமதி அவர்களின் புதல்வி இனியாவுக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் சென்னை வடபழனி ஆனந்த பிரியா திருமண மண்டபத்தில் நிகழவிருக்கிறது. மேடம், இந்தாங்க. துளசி, 1000 இருந்தாலும் வசுவுக்கு எங்க குடும்பம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இவ எங்களுக்கு உபகாரமா தான் இருக்கா. நான் பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம். மனசு நிறைஞ்ச தம்பதிகளா இருக்கிற உங்களுக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வாங்கிக்கங்க. வாங்க. வாங்கிக்க துளசி. நீங்க முன்னால நின்னு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சரிங்கம்மா. அடே இனியா, வீல் சேர்லயே இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்தாலும் மாமியார் கறிக்கு மூளை ரொம்ப ஷார்ப்படி. அந்த வசுவையே கல்யாண வேலையெல்லாம் பார்க்க வச்சுட்டு முதல் பத்திரிக்கைய என் தொம்பிக்கும் தொம்பி பொண்டாட்டிக்கும் கொடுக்குறாங்க பாரு. சரியான ராஜ தந்திரிடி. முதலாளியம்மா, இந்த கல்யாணம் என் வீட்டு கல்யாணம் மாதிரி. இந்த பந்தி எல்லாம் நான் பக்குவமா கவனிச்சுக்கிறேன். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். சரிங்க வசு பாட்டி. ஐயோ, அது கேட்டியா?